ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 புது வருஷத்தில் உங்களோட பண வரவு அதிகமாவதற்கும் இந்த பிரபஞ்சம் அதிக அளவு பணத்தை ஈர்த்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் நீங்கள் இந்த 12 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அதிசயத்தை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். நான் என்னோட வாழ்க்கையில் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பார்த்ததுனால தான் இந்த விஷயங்களை நோட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஒரு 12 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த 12 விஷயங்களையும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களோட பண வரவு அதிகமாகிறத நீங்கள் கவனிப்பீங்க. வாங்க அந்த 12 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தங்கிட்டேருந்து பணத்தை வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் நன்றி சொல்வது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதாவது ஒருத்தங்கிட்டேருந்து பணத்தை நம்ம வாங்குகிறோம், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம், இல்லை நமக்கு அவங்க கடன் தர வேண்டியது தான் இருக்கும், அந்த பணத்தை தான் நமக்கு திரும்ப தந்திருப்பாங்க, நமக்கு சேர வேண்டிய பணமாக தான் இருக்கும். கடன் கூட இல்லை, நமக்கு சேர வேண்டிய பணம், அதை ஒருத்தங்க நமக்கு தரணும், அதுவும் தந்திருப்பாங்க. அவங்களுக்குமே நம்ம நன்றி சொல்லணும். கரெக்டான டைமில் தந்தீங்க, நீங்கள் தந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த மணிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி, இந்த பணத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி அது அர்த்தமாயிரும். அப்போ அந்த பண ஈர்ப்பு நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பணத்தை க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். சுருட்டி கசக்கி இந்த மாதிரி வைக்கக்கூடாது. சிலவங்க பார்த்திங்கன்னா பர்ஸு, மேசை, ட்ராயர், பீரோ இந்த மாதிரி தான் நம்ம பணத்தை வைப்போம். பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நீட்டான பர்ஸ் வாங்கிக்கணும். கிழிஞ்சது அந்த மாதிரிலாம் பர்ஸ் இருக்கக்கூடாது. அந்த பணத்தை வைக்கக்கூடிய இடமும் நீட்டாக இருக்கணும். பணத்துக்கும் அதுக்கு தகுந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேசை, ட்ராயரில் நம்ம வைப்போம், பீரோவில் வைப்போம். அங்கே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கணும். அங்கேயுமே காசை மடக்கி வைக்கக்கூடாது, நீட்டாக நம்ம அடுக்கி வைக்கணும். பணத்துக்கான மரியாதையை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பணம் சேர்றதுக்கு ஆரம்பிக்கும். செலவு பண்ணும்போது அந்த பணம் பல மடங்காக பெருகி எனக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி கொடுக்கணும். பயமும் தயக்கமும் இல்லாமல் கொடுக்கணும். இது என்னென்னா, நமக்காக ஒரு பொருள் வாங்குவோம், நம்ம குடும்பத்துக்காக ஒரு பொருள் வாங்குவோம் நம்ம சேர்த்து வச்ச பணத்தில். ஆனால் அதை செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இவ்வளோ நாள் நான் சேர்த்து வச்ச பணம் போகுதே அப்படின்னு இருக்கும். இதை என்னால் இனி சேர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். இவ்வளோ பணத்தை நம்ம எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் மனசில் இருக்கும். அப்படி எதுவுமே பயப்படாமல், நான் சேர்த்த பணம் நான் என் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமோ தயக்கமோ இல்லாமல் செலவு பண்ணணும். அது பல மடங்காக எனக்கே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணி செலவு பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு பல மடங்காக அதை பெருக்கி கொடுக்கும். 4வது பாயிண்ட், பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கிற பணத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கணக்கு வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம சம்பாதிச்சது 1,00,000 இருக்கலாம், இல்லை 10,000 இருக்கலாம், இல்லை 50,000 கூட இருக்கலாம். ஆனால் இன்னும் மேலும் சம்பாதிக்கிறத விட சம்பாதிச்ச பணத்தை பார்த்திங்கன்னா நிர்வகிக்கணும். அதாவது இவ்வளோ பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வைக்கணும். அந்த பணத்தை நீங்கள் நிர்வகிக்க கற்றுக்கணும். இதை நான் இந்த முதலீடில் போடுவேன், இதை நான் என்னோட சேஃப்டிக்கு வச்சுக்கிறேன், அந்த மாதிரி நிர்வகிக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு மணியை நமக்காக செல்ஃப் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், குழந்தைங்க, ஒய்ஃபு, இல்லை ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணாமல் சம்பாதிச்ச பணத்தை நமக்கு நாமே ஒரு கிஃப்ட் வாங்குறது, நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மேலும் நம்ம சம்பாதிக்கணும், பணத்தை கொண்டு வரணும், பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கே உருவாகும். நமக்கு தெரியாமல் நமக்கே உருவாகும். நமக்காக ஒரு பொருள் வாங்கும்போது தான் இந்த பணத்தோட வரவு அதிகமாகும். பணத்தை பெருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். 6வது பாயிண்ட், பணத்தை சேமித்து தேக்கி ஒரு இடத்துல வைக்கக்கூடாது. பணத்துக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். நம்ம பணம் மேலும் பணத்தை ஈர்த்து கொண்டு வர்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் பணம் சேர்க்குறீங்க, அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு 5,00,000 போட்டு வச்சுருக்கீங்க, இல்லை 1,00,000 கூட போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் அப்படியே இருக்கும்.
எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் எந்த பெருக்கமும் இல்லாமல் அப்படியே இருக்கும். அந்த பணத்துக்கு வந்து நம்ம ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். அதில் வந்து ஆசைப்பட்ட ஒரு பொருள் வாங்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். இல்லை அதுலேருந்து ஒரு 500 காசாவது வெளியே எடுக்கணும். இல்லை மேலும் அது கூட கொஞ்சம் டெபாசிட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த பணத்துக்கு வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது மேலும் நம்மளுக்கு வந்து பணத்தை ஈர்த்து கொண்டு வரும். இல்லைன்னா ஒரு இடத்துலையே அது ஸ்டெக்காகி நிற்கிற மாதிரி இருக்கும். அது மூமெண்ட் கொடுக்கும்போது பெருகி வரும் நமக்கு. 7வது பாயிண்ட், டியூ டேட்டுக்கு முன்னாடியே பில்ஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து ஒரு தண்ணி பில்லாக இருக்கலாம், இல்லை கரண்ட் பில்லாக இருக்கலாம், இல்லை கேபிள் கனெக்ஷனுக்குள்ளே பில்லாக கூட இருக்கலாம். ஆனால் லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம இழுத்து அடிக்காமல் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பே பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக, அதாவது ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம ஒரு பணத்தை வந்து கொடுக்கும்போது நமக்கு பல வகைகளில் வர வேண்டிய பணம் வந்து கஷ்டப்பட்டு வராமல் ஈஸியாக வர்றது மாதிரி இருக்கும். அந்த பணம் வந்து நம்மளை வந்தடையும் போது வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக நமக்கு வந்து சேர்றது மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து அது உருவாக்கும் அந்த பணமே. அதனால பில்ஸ் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே பே பண்ணிடணும். 8வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நியாயமான வழியில் வந்த பணத்தை மனசார ஏற்றுக்கணும். இப்போது ஒருத்தங்களுக்கு நம்ம வந்து ஒரு பண உதவி பண்ணுறோம். ஒரு 5000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், கரெக்டான டைமில் வந்து ஒரு கரெக்டான ஹெல்ப் வந்து பண்ணுறோம். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கு அதை வந்து பணமாகவோ இல்லை வந்து கிஃப்டாகவோ ஏதாவது தரும்போது பார்த்திங்கன்னா அதை வேண்டான்னு வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது தான், நமக்கு வந்து சேர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசார ஏற்றுக்க வந்து கற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடியதை நம்ம வந்து வாங்குறது மாதிரி ஏதோ ஒரு வழியில் நம்ம நல்லது செஞ்சதுக்காக நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்க பழகிக்கணும். இது ஒரு நல்ல விஷயம். 9வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பேரம் பேசுகிறத வந்து குறைக்கணும். எந்த ஒரு பொருள் வாங்கும்போதும் ரொம்ப வந்து பேரம் பேசும்போது நம்ம மணி எனர்ஜி வந்து லோ ஆயிரும். நம்ம மைண்ட் அளவுலேயும் லோ ஆயிடுவோம். அதனால ரொம்ப பேரம் பேசக்கூடாது. நம்ம வாங்கின பொருளுக்கு தான் கொடுத்தோம் அப்படிங்கும்போது நமக்கு பண ஈர்ப்பு வந்து இன்னும் அதிகமாக தான் வரும், செழிப்பாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10வது பாயிண்ட், மைண்ட்லெஸ் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். நமக்கே தெரியாமல் நம்ம வந்து பணம் செலவு பண்ணக்கூடாது. எந்த பொருள் வாங்க போகிறோமோ அந்த பொருளை மட்டும்தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். 11வது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பணத்தை வந்து நினைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரணும். ஐயோ பணமா, இதை எப்படி நான் சம்பாதிக்க போகிறேன், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு ஹாப்பினஸ் வரணும். ஐ லவ் மணி, மணி லவ் மீ அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லும்போது பணத்துக்கும் நமக்கும் ஒரு பாண்ட் வந்து உருவாகும். 12வது விஷயம் வந்து என்னென்னா, பில்ஸு இல்லை ஒரு ரசீது இதெல்லாம் நம்ம கெட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடமையோடு கெட்டணும். ஐயையோ இது கெட்ட வேண்டியிருக்கே, இந்த பணம் போயிருமே அப்படிங்கிற நினப்பு எதுவுமே இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக நம்மளோட கடமைன்னு நினச்சி அதை வந்து பே பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பணத்துக்கும் நமக்கும் இடையில நட்பு மாதிரி இருக்கும். ஒரு இடைவெளியே இருக்காது. நமக்கு மேலும் வந்து பணம் சேரும். இந்த 12 பாயிண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் பண கஷ்டம் இல்லாமல் நீங்கள் வந்து முன்னேறலாம், பணம் சேர்க்கலாம். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.